பலி செலுத்துகின்ற நாள் பொங்கல் நாள். பொங்கல் விழா உழவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களது உழைப்பின் பயனை குறிக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு பெரும் விழா. உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த நெல்லை மார்கழியில் வீட்டுக்கு கொண்டு வந்து தமது உழைப்பின் பயனை நுகரத் தொடங்கும் நாளே தைப்பொங்கல். நாளைய வாழ்க்கை எனும் புது பானையில் புதிய எண்ணங்கள், புதிய முயற்சிகள், புதிய நண்பர்கள், புதிய நம்பிக்கைகள், புதிய திட்டங்களை சேர்த்திடுவோம். சோர்வினை செயல்கள் எனும் தீயை மூட்டி உடனிருப்போரின் ஆதரவு எனும் உலவை சத்தத்தில் பொங்கட்டும் புதுவாழ்வு. பொங்கும் பொங்கல் நோயில்லா வாழ்க்கையும் நிறைந்த செல்வமும் நம் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று அன்புடனும் பாசத்துடனும் வாழ இனிய தை திருநாளில் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொங்கல் திருவிழாவுடைய சிறப்புகளை முன்னுரையாக நாம் கேட்டோம். இதை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு இந்த திருப்பலியை இறைவனுக்கு நன்றி வழியாக நாம் கொடுப்போம். தமிழர் திருநாள் உழவர் மக்களுடைய பெருநாள், கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய மாபெரும் பொருளால் இந்த பொங்கல் விழா. பயன்படுத்திக் கொள்ள அருள் புரிவீராக. பார்வை
மூலம் அழைப்புகள் இருப்பதை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். உலகம் முழுவதும் மீட்பு அடைய உன்னை ஒளியாக ஏற்படுத்தினோம். இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் என்னிலும் நீயே என் ஒளியில், இஸ்ரேலே உன் வழியாய் நான் மாற்றியுள்ளேன் என்றார். யாக்கோபை தமிழும் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும், கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுள் என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் உலகளை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொடர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதல்லோ. உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்திற்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Amen.
செய்து வாசகம். இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே, உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்து வந்தேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல் வானிலிருந்து இறங்கியும் இவர் மீது இறங்குவதை கண்டேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன். இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பக்கத்தமையின் சார்பாகவும் பதவாவின் மத்தியினுடைய சார்பாகவும் நடக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அனைவருமே ஒரு உழவர்களுடைய மக்கள். நாம் அனைவருமே ஒரு உழவனுடைய மக்கள். சுதந்திர பாவலர் யார் அந்த உழவன்? அந்த முதல் உழவன் யார்? ஆதாம் வழியாக வந்தனா கடவுள் படைத்த முதல் உழைப்பாளியே ஒரு உழவன். ஆதாமுக்கு ஆதாம் கொடுக்கக்கூடிய கட்டளை, நிலத்தை பண்படுத்தி உன் வேர்வையை சிந்தி நீ தினமும் உண்டு வாழ்வாய் என்ற ஆண்டவர் ஆதாம் கொடுத்த முதல் கட்டளை, அவர் கொடுத்த முதல் பொறுப்பே இயற்கையின் வழியாக உழைத்து வாழ வேண்டும் என்ற கட்டளை. ஆகவே கடவுள் உலகத்திலே உன்னுடைய முதல் உழைப்பு விவசாயம். ஆக நாம் அனைவருமே ஒரு விவசாயியுடைய மக்கள். விவசாயம் என்பது ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் சொந்தமான ஒரு உழைப்பு அல்ல. மாறாக பிறக்கக்கூடிய எல்லா உயிரும் அதோடு ஒட்டி வரக்கூடிய முதல் உழைப்பே நாம் இயற்கை சார்ந்த உழைப்புகள். ஆகவே இதை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்ற ஒரு தேவை இந்த பொங்கல் விழா நமக்கு சொல்கிறார். கடவுள் இயற்கையை படைத்தால் அந்த இயற்கையை பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய கடமையை கடவுள் மனிதனுக்கு கொடுக்கின்றார். அந்த மனிதன் அந்த இயற்கையை வழியாக அந்த அன்றாட உணவை அவன் பெற்று உண்டு வாழ்கின்றார். இன்றைக்கும் வாழ்கின்றார். வரக்கூடிய நாட்களிலும் அவர் இயற்கையை சார்ந்துதான் வாழ வேண்டும். இயற்கை என்பது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு உடை. அதை நாம் ஆளுவதற்கல்ல, பராமரிப்பதற்கு. அதன் வழியாக நாம் வாழ வேண்டும், இயற்கையை வாழ வைக்க வேண்டும். அந்த இயற்கையின் வழியாக நாம் வாழ்கின்றோம். அந்த இயற்கையை நாம் பாதுகாப்பதை அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்போடு நாம் கொடுக்க வேண்டும் என்ற கட்டளை, கடமையும் பொறுப்பும் கடவுள் இந்த விழாவின் வழியாக நம்மை சிந்திக்க அழைக்கின்றார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயற்கையை கடவுள் படைக்கின்ற அந்த
இது இயற்கையின் வழியாக தான் கொடுக்கின்றார். இயற்கையின் வளங்கள் எல்லாம் மனிதனுக்கு பெரும் ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்று மகிழ வேண்டும். மற்றவர்களும் கொடுப்பதை மகிழ அவர்களை அதற்குள் அழைத்து வர வேண்டும். ஆக நாம் இன்றைக்கு இயற்கை சார்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான சூழல்கள் இன்று குறைந்து வருகின்றன. அன்றைய காலத்தில் எனக்கு நன்றாக நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எல்லாருமே தோட்டம் இருந்தது. தேர்தலில் எல்லா வீட்டுக்கும் தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்தில் ஏதாவது ஒரு செடி இருப்பார்கள். எனக்கு நல்லா ஞாபகம் இருந்தது. அந்த தோட்டத்தில் காய்கறிகள் நான் கல்டிவேட் பண்ணியிருக்கிறேன். பீன்ஸ் போட்டு வந்திருக்கிறேன், கேரட் வந்திருக்கிறோம், செடிகள் பல செடிகள் மரங்கள் வைத்திருக்கின்றோம். சில நேரங்கள் அந்த ஒரு ஆர்வம் என்பது நமக்கு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. ஒரு கீழே வீட்டில் கீழே வளர்ந்துருக்கும். இந்த சமூக பசங்க ஆரம்பிக்கும் பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் தோட்டத்தில் செடி வளரும்னு சொல்லி பழக்கம் இருந்தது. ஆனால் அந்த தோட்டத்தில் மண்ணெல்லாம் பதப்படுத்தி இதுவெல்லாம் போட்டு அதெல்லாம் போயிட்டு சாலையெல்லாம் போயிட்டு மண்ணை பதப்படுத்தி அதை விதை போட்டு டெய்லி தண்ணி டெய்லியும் பார்க்கணும் முளைச்சிருக்குதான். ஒரு 3 நாள் 4 நாள் முளைச்சி வருதுன்னு அவரு சந்தோஷமா இருக்கும். இப்போ உட்காந்து யோசிக்கும் போது அன்றைய காலத்துக்கு எடுத்து பார்ப்போம், ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன செடி நம்ம உழைப்பினால் வரக்கூடிய அந்த சின்ன செடியை பார்க்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷம். அது ஒரு செடியாக காயும் போது வீட்டில் போய் ஒரு நாள் என்ன பண்ணுவோம், எல்லா காய்கறிகளும் வீட்டில் சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷம். காரணம் என் உழைப்பால் நான் என்னுடைய ஆசை, என்னுடைய ஆர்வம் இதையெல்லாம் போட்டு அந்த செடியை வளர்ந்து அந்த செடியை வளர்ந்து கனிகளை நான் ஒன்று சாப்பிடுகின்றது. அவ்வளோ சரீரத்தில் எங்களுக்கு கார்டனிங். ஆனால் அந்த தோட்டங்களை செய்யும் போது ஒரு 7 டிபார்ட்மெண்ட் இருந்தது. ஒரு காய்களை வளர்க்க வேண்டும், கல்டிவேட் பண்ணணும், பிரதர்ஷன் கொடுப்போம். இங்கே இருக்கிற பிரதர்ஷன் கேட்டுப்பாங்க. அது இன்னொரு காலத்தில் சென்னையில் படைத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு தோட்டத்தில் ஃபுல்லாக பூச்செடி போட்டேன். அந்த கேம்பஸ்லேயே நான் நினச்சி அந்த தோட்டத்தில் அவ்வளோ பூவும் போகுது. டெய்லி ஒரு நாள் 3 நாள் அந்த தோட்டத்தில் எல்லா பூவும் பார்க்குறோம். அவ்வளோ சந்தோஷம். காரணம் அது என்னுடைய உழைப்பால் அந்த செடி வளர்ந்து அந்த மொட்டுக்கள் பூவாக வளர்ந்து பொழுது அவ்வளோ சந்தோஷம். நிறைய பேருக்கு இந்த அனுபவம் உங்களோட சின்ன வயசுல தெரிஞ்சது. ஆனால் இங்கே இருக்கிற குடி பசங்களுக்கு இன்னைக்கு அது இல்லை. ஏன்னா தோட்டமும் கிடையாது, தோட்ட வேலை செய்யறது ஆர்வமும் அவங்க கிடையாது. செல்போன்லாம் பார்த்துக்கலாம், வாழ்க்கை செல்லையும் போயிடுது. ஆனால் இன்றைக்கு கூட சில காலத்தை பார்க்கிற போது வீட்டுகளில் இருக்கிற தோட்டங்கள் மறைந்து விட்டது. புது கான்செப்ட் என்னது, டெரஸ் கார்டன் வந்துச்சு. மொட்டமாடியில் தோட்டம் போடுவோம். அதில் எனக்குரிய சகோதரிகளே, பிள்ளைகளுக்கு இதெல்லாம் மண்ணில் விளையாடணும், மண்ணை பதப்படுத்தணும், செடி வைக்கணும், அதுக்கு தண்ணி ஊற்றணும், ஒரு மரத்தை வைக்கணும். மரம் வைக்கும் சந்தோஷம், மரம் வளர்வில் பார்ப்பது சந்தோஷம், ஒரு உயிரை வளர்ப்பது. ஆகவே பிள்ளைகளுக்கு இயற்கை சார்ந்த வாழ்க்கை வாழ என்பதற்கான ஒரு சூழல்கள் குறைந்து வரக்கூடிய காலத்திலே இப்படிப்பட்ட பொங்கல் விழாவை கொண்டாடுகின்ற போது இயற்கை எவ்வளவு அவசியம் என்பதை பிள்ளைகளுக்கு புரிய வைப்பதற்காகவே இந்த விழாக்கள் எல்லாம் இதை முக்கியமாக நாம் கொண்டாட வேண்டும். ஆகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் இயற்கையாகவே மனிதன் விவசாயிதான், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் கடவுள் நம்மை ஒரு விவசாயியாக படைத்தார். God created and allowed man to be a farmer. இயற்கையாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொழிலே மண்ணை சார்ந்து வாழ்வது, இயற்கை சார்ந்து வாழும், செடிகளை சார்ந்து வாழ்வது. ஆகவே அதனுடைய அதிகமாக இந்த கருவுகள் எல்லாம் இருக்குது, பூக்கள் இருக்கின்றன. ஆகவே நமக்குரிய சகோதர இயற்கையை சார்ந்த வாழ்க்கை வாழ்வதால் கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. ஆகவே அந்த தோட்டத்தை மனிதனிடம் கொண்டு கொடுத்தார். ஆனால் அந்த தோட்டத்தை பாதுகாக்கக்கூடிய கடவுளை பொறுப்பையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆக பொங்கல் விழாவை கொண்டாடுகின்ற பொழுது 4 விஷயங்களையும் நாம் மனதில் வைத்துக்கொள்வோம். ஒன்று, பொங்கல் விழா என்பது கடவுள் நமக்கு கொடுத்த இயற்கைக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். காரணம் இந்த உலகம் முழுவதும் சங்கீதங்கள்
படிக்கின்ற பொழுது இந்த பூமி முழுவதும் ஆண்டவருடைய நன்மைகளால் நிறைந்திருக்கின்றது. The earth is filled with the goodness of God. கடவுளுடைய நன்மைகள் இந்த உலகத்தில் ஏராளமாக நிறைந்திருக்கிறது. ஆகவேதான் கடவுள் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தருகின்ற அந்த ஆசீர்வாதத்தின் வழியாக நாம் வாழ்கின்றோம். பொங்கல் என்று சொல்லியிருப்பது தொடக்கத்தில் நாம் படிக்கும்போது நிறைவு, abundance, மகிழ்ச்சி நிறைவாக ஆக தருகின்றார், வளங்களை நிறைவாக தருகின்றார், வாழ்வை நிறைவாக தருகின்றார். ஆகவே இப்படிப்பட்ட நிறைவை தரக்கூடிய இறைவனுக்கு நாம் நிறைவான நன்றிகளை சொல்ல வேண்டும். பிள்ளைகளை சொல்லித்தரவர்கள் தினமும் அவர்கள் 3 வேளை சாப்பிடுகின்ற பொழுது சாப்பிட்ட பிறகு ஆண்டவரே இந்த உணவுக்கு நன்றி, இந்த உணவை உற்பத்திய விவசாயிக்கு நன்றியை சொல்லி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இரண்டாவது அன்புக்குரியவர்களே, பொங்கல் விழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது அந்த உழவர் மக்களை நாம் மறக்கக்கூடாது. அவருடைய உழைப்பை நாம் மறக்கவே கூடாது. dignity of labor. மனிதனுடைய உழைப்பினால், உன்னுடைய உழைப்பினால் நிலத்தை நீ பண்படுத்தி உன் வேர்வை சிந்தி நீ உண்டு வாழ வேண்டும். உழைக்க மனமில்லாமல் உண்ணலாகாது என்று பவுலடிகள் சொல்கிறார். உழைப்புதான் உணவுக்கான ஆசீர்வாதம். ஆகவே இந்த உழைப்பின் வழியாக இன்றைக்கு நாம் வீட்டுக்கு தட்டில் சாப்பிட முடியாது. அது வருவதற்கு எத்தனை பேர் உழைத்திருப்பார்கள், எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருப்பார்கள், எத்தனை பேர் அதிலே நஷ்டப்பட்டிருப்பார்கள். ஆக அந்த உழைப்பை மதிக்க வேண்டும். மூன்றாவது அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பகிர்ந்து வாழ்வதுதான் இந்த பொங்கல் விழா. The blessing of God. இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது எவ்வளவு மங்களகரமாக நாம் ஆரம்பிக்கும். வேதநாதத்தோடும் வாத்தியத்தோடும் நாதஸ்வரத்தோடும் நாம் இந்த திருவள்ளுவரை வருகின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாத மழை நமக்கு நிறைவாக இருக்கின்றன. எத்தனை பேருடைய செலவுகள், எத்தனை பேர் உழைப்புகள், எத்தனை பேர் தியாகத்தின் விளையாட்டு கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார். ஆகவே நாம் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும். ஆகவே நீங்கள் ஏழைகளை மறக்கவே கூடாது. இன்றைக்கு பொங்கல் விழாவை ஆடம்பரமாக கொண்டாடக்கூடியவர்கள் நகரத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் உண்மையாக ஒரு கிராமத்துக்கு போய்பார்கள், நம்ம வீட்டில் பார்ப்பார்கள், ஒரு 10-15 ஐட்டம் காய்கறிகள் வகை வகையாக செய்திருப்பார்கள், பொருள்கள். ஆனால் ஒரு விவசாயம் வீட்டில் ஒரு பொருள் செய்வதற்கு கஷ்டப்படுவார். இதுதான் உண்மை. ஆக பொங்கலை கொண்டாடக்கூடியவர்கள் வறுமையில் இருப்பார்கள். நகரத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஆடம்பரமாக பொங்கலை கொண்டாடுகின்றனர். அது இல்லாதவர்கள் பகுத்து வாழ வேண்டும் என்ற நல்ல குணத்தை நமக்கு விதைப்பதுதான் இந்த பொங்கல். அதனுடைய மிகுதி, அதன் மிகுதியாக வருவதை எல்லாரும் கொடுத்து வாழ்ந்தது. விபிடங்களை பார்க்கின்ற போது கூட யூதர்கள் ஒரு சட்டம் இருந்தது. என்ன? முதல் நிலத்திற்கு உரிமையாக அறுவடை செய்வார். அந்த அறுவடை செய்த பிறகு கடைசியாக மிஞ்சி இருப்பதை ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று விபிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நாம் அறுவடை செய்கின்ற பொழுது கூட சிலரை நாம் விட்டுவிட வேண்டும். அந்த நிலத்தை விட்டுருவாங்க. யாரும் சொன்னால் இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் அது போய் சேர வேண்டும். ஆக ஏழைகளுக்கு கொடுத்து வாழக்கூடிய நல்ல மனதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவதாக இயற்கையோடு ஒன்றித்து வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஹார்மனி வித் நேச்சர். இயற்கை இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. இயற்கையை பாதுகாப்பாக இருந்தால் நாம் சந்தோஷமாக வாழ முடியும். இயற்கைக்கு நாம் விரோதமாக கூட அது நம்மை காயப்படுத்தும். ஆகவே இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மரம் செடிகள் எல்லாமே நமக்கு நண்பர்கள் தான். பிரான்சிஸ் சொல்லுவார், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மரம் செடிகள் ஆடு மாடுகள் எல்லாமே நம்முடைய சகோதர சகோதரிகளாகவே ஏற்கும் ஒன்றிற்கு வாழ்ந்து அந்த இயற்கையின் வழியாகவே கடவுளுக்கு நம்முடைய நன்றிகளை சொல்வோம். ஆமாம். எழுதவும் சுவாசத்தை இறக்கிறது. Amen.
மண் வெட்டி உழவர்களுக்காக மன்றாடுவோம். நிலத்தில் உழைத்து நமக்கு உணவு அளிக்கும் விவசாயிகளின் உழைப்பை இறைவன் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல விளைச்சலை ஞானமான வாழ்வு வழங்க வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகின்றோம். கரும்பு, பூக்கள், மஞ்சள் இயற்கைக்காக மன்றாடுவோம். நீர், நிலம், காற்று, சூரியன் ஆகிய இயற்கை வளங்களை மதித்து பாதுகாக்கும் பொறுப்புணர்வை மனிதர்களின் இதயங்களில் இறைவன் விதைக்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். விளக்கு நம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். பொங்கல் திருநாள் ஒவ்வொரு குடும்பத்தில் அன்பு, ஒற்றுமை, நன்றி உணர்வு மற்றும் அமைதியை வளர்க்க இறைவன் அருள் வேண்டி இறைவாமை மன்றாடுகின்றோம். காய்கறி வகைகள் ஏழைகள் மற்றும் தேவையுள்ளவர்களுக்காக மன்றாடுவோம். உணவு, உறைவிடமும் இல்லாதவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுடன் பகிர்ந்து வாழும் மனதை இறைவன் நமக்கு அளிக்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவன் நாங்கள் எழுப்பிய மன்றாடுகளும் விசேஷமாக இந்த பொங்கல் விழாவின் வழியாக உமக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களையும் மனிதர்களும் வாழ்வதற்காக தங்களையே அனுதினமும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உழவர்களுடைய குடும்பங்களையும் ஆசிர்வதற்கு நிறைவான அவருடைய எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உங்களை கொண்டாடுகின்றோம்.
முடிந்து முழுவதுமாக தமது தந்தையாக விருதுகிறார்கள் மன்றாடுங்கள். நிலத்தின் விளைச்சலை இவ்வுலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போல எங்கள் உள்ளங்கள் விண்ணக நகர்களால் வளர்ந்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரோடு இருப்பாராக. தவறிழந்த மனிதன் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாதையிடமிருந்து பிறந்த திருவுள்ளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்த இருந்தோரிடமிருந்து உயிர் துழந்து நிலையில் வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடு மரியாதை அவரோடு தலைமையில் நாமோடும் வான்படையில் அடைய நடத்தோடு சேர்ந்து நாம் ஒரு ஆட்சியை புகழ்ந்து ஒரே பொருளாக பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஒன்று. ஆகவே உடைய ஆமை குழந்தை காலைகளை விடுவித்து மயங்கின்றோம். இவ்வாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகிய இதுவையும் மாறுவதாக. அவர் பாடுபடுவதுடன் கிடைத்து நம்மை கையெழுத்து பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு நாம் சீடர்களிடம் கிடைத்து கூறுகிறார்கள். அனைவரும் இதிலிருந்து பெற்று உணர்கள், ஏனெனில் உங்களுக்காக கையெழுத்துப்படும் ஏற்படுகிறது. அவ்வளவே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களிடம் கிடைத்து அவர் கூறுகிறார். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
இதோ இறைவனை சமரியவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற சமர திருவிருந்து கடைபெற்றதாம் வீரற்றோம்.
நமது பங்கை சார்ந்த தேவகுமார் சோனியா சத்தியமாதேவர் இவர்கள் மகன் செல்வன் ஸ்டீவன் என்பவருக்கும் நமது பங்கை சார்ந்த காந்தி மற்றும் அனிதா பைப்லைன் கட்ராஸ் இவரின் மகன் செல்வி கிறிஸ்டினா என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது. மூன்றாம் முறை நமது பங்கை சார்ந்த ரவி ஜான் மற்றும் குமார் இவரின் மகன் செல்வன் அரவிந்த் என்பவருக்கும் பெங்களூர் புனித ஜேம்ஸ் ஆலயம் மரியபாளையம் பங்கை சார்ந்த அந்தோனி பிரபு மற்றும் ஜாக்லின் வஸ்திகா இவரின் மகள் செல்வி மாதா என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது. இது மூன்றாம் முறை நமது பங்கை சார்ந்த குமார் மற்றும் மேரி மார்கெட் எட்டிபிளாக் இவரின் மகள் செல்வன் ரெக்சன் என்பவருக்கும் நமது பங்கை சார்ந்த சண்முகம் மற்றும் அனிதா எட்டிபிளாக் இவரின் மகள் செல்வி அனு கிருத்திகா என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது. மூன்றாம் முறை சாம்பியன்ஷிப் புனித வெற்றி அணி ஆலயம் பங்கை சார்ந்த செல்வராஜ் மற்றும் மஞ்சுளா கௌதம் நகர் இவரின் மகன் செல்வன் கோபிநாத் என்பவருக்கும் நமது பங்கை சார்ந்த பாபு மற்றும் விஜயா சாம்பியன்ஷிப் இவரின் மகன் செல்வி பிரியங்கா என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது. இது மூன்றாம் முறை நமது பங்கை சார்ந்த ரமேஷ் மற்றும் லலிதா இவரின் மகன் செல்வன் ரவிக்குமார் என்பவருக்கும் நமது பங்கை சார்ந்த தேவசபாய் கிளமெண்ட் மற்றும் பிரான்சினா அம்பேத்கர் இவரின் மகள் செல்வி சார்லட் என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது. இரண்டாம் முறை நமது பங்கை சார்ந்த முனிசாமி மற்றும் மஞ்சுளா பாரடாதி இவரின் மகன் செல்வன் தினேஷ் குமார் என்பவருக்கும் நமது பங்கை சார்ந்த ரவி மற்றும் செல்வி ஏஸ்தாஸ் காம்பவுண்ட் இருதயபுரம் இவரின் மகன் சோனியா என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது. இது இரண்டாம் முறை நமது பங்கை சார்ந்த செலஸ்டின் பீட்டர் மற்றும் ஆரோக்கியகுமார் எட்டிபிளாக் இவரின் மகன் செல்வன் சுதர்ஷன் என்பவருக்கும் நமது பங்கை சார்ந்த ஜேம்ஸ் போல் மற்றும் சுகன்யா எட்டிபிளாக் இவரின் மகன் செல்வி ஜெனிஃபர் என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது. இது இரண்டாம் முறை நமது பங்கை சார்ந்த ஜார்ஜ் ஸ்டீபன் மற்றும் கிரேசி இருதயபுரம் இவரின் மகன் செல்வன் தாமி என்பவருக்கும் நமது பங்கை சார்ந்த சத்யநாராயணா மற்றும் ஷர்மிளா பஸ்தா மேல்பால் கேஜப் இவரின் மகன் செல்வி ஐஸ்வர்யா என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது. இது இரண்டாம் முறை நமது பங்கை சார்ந்த அமரநாதன் மற்றும் மேரி மார்கெட் அலிஷா அமலி இவரின் மகன் செல்வன் ஆர்மி என்பவருக்கும் சாம்பியன்ஷிப் வெற்றி ஆலயம் பங்கை சார்ந்த ஆடம் எல்கோயர் மற்றும் பூண்டி மேரி டி பிளாக் சாம்பியன்ஷிப் இவரின் மகன் செல்வி மரியாதை புஷ்பம் என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது. முதல் முறை நமது பங்கை சார்ந்த அந்தோனி மார்டின் சாந்தகுமாரி டி பிளாக் இவரின் மகன் செல்வன் ஜெயபிரதீஷ் என்பவருக்கும்
பங்கு தந்தையிடம் தெரிவிப்பது உங்களுடைய கடன்.
செல்வோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் கலந்ததோடு நாம் செல்வோம், நமது சந்தோஷத்தை நாம் வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆகவே நீங்கள் அனைவரும் நிறைவாக அன்போடு கேட்டுக்கொள்கிறீர்கள். நாளை 19ஆம் தேதி நம்முடைய பங்கில் மாலை 6 மணி முதல் 7 மணி வரை அனைத்து கிறிஸ்துவ சபை ஜெபக்குழு கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கிறது. இது வருஷம் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி 25ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகின்றது. எல்லா கிறிஸ்துவ ஐக்கியத்துக்காக ஒற்றுமைக்காக ஜெயிக்கிறதுக்காக எல்லா சபைகளை சேர்ந்து பாஸ்டர்மார்கள் வழிநடத்துகிறார்கள். இந்த ஜெப வழிபாடுகளை நாமே கிறிஸ்துவ சபைகள் நாம் அனைவரும் வந்து சேர்ந்து இந்த ஜெபத்தை ஜெப வழிபாடுகளை கலந்து கொள்ளுமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நாளை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. செவ்வாய்க்கிழமை புனித சுபாசிய திருவிழா கொண்டாடப்படுகிறது. நம்முடைய செகண்ட் பிளாக் ஆறாவது கிளாஸ் காலேஜில் புனித சுபாசிய திருவிழா கொண்டாடப்படுகிறது. மாலை 7 மணிக்கு திருப்பலி இருக்கும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது 25ஆம் தேதி கோரமண்டலத்தில் சுபாசிய ஆலயத்தில் திருவிழா கொண்டாடப்படுகிறது. திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு கோவிலில் சொல்லியிருக்கிறது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி. இந்த திருநாள் 24 நம்முடைய பள்ளியில் அந்த மாலை திருப்பலி இருக்காது. 26ஆம் தேதி திங்கட்கிழமை மாவட்டத்தில் இருக்கின்ற புனித பவுல் அடிகளார் ஆலயத்தில் திருவிழா கொண்டாடப்படுகிறது. திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு ஒருங்கிணைந்த அனைவரையும் அனுபவம் அளிக்கின்றேன். கடைசியாக சகோதர சகோதரிகளை மீண்டும் ஆலயத்தை கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் ஆலயத்திலிருந்து சந்தோஷத்தோடு நேரங்களை செலவழிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சத்தமாக தட்டி அன்பார்ந்தவர்களே, இந்த பொங்கல் விழாவை மிக ஆடம்பரமாக கொண்டாடுவதற்கு அனைத்து தயாரிப்பு மற்றும் முயற்சி ஆர்வத்தை தூண்டி இந்த நாளை மிக சிறப்பாக எதிர்த்து நம்முடைய பங்குக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பொங்கல் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். அனைத்து பாராட்டுக்கும் உரிய நம்முடைய பங்கு ஜனம் அவர்களுக்கு இந்த விழாவை எல்லாரும் இருந்து இந்த விழாவை சிறப்பித்து கொண்டாடிட்டு நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு முயற்சி எடுத்து நம்முடைய பங்கு தந்தைக்கு மீண்டும் அனைவரும் சார்பாக நன்றி. ஆண்டவரே, நிலத்தின் கனிகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட உம் திருமணம் கொண்டு வந்து நல்ல நலம் பெறும் இம்மறை நிகழ்வுகளில் நாம் உமது நன்றியை செலுத்துகின்றோம். அதனால் எங்களில் செய்யப்படும் மறை நிகழ்வு ஆற்றலால் இன்னும் மிகுதியாக நன்மைகளை பெற்றுக் கொள்வார். ஏனென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர்களை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை
தூயாவியர் உங்களின் குடும்பங்களில் ஆசீர்வதிப்பாராக. செல்வார்கள் திருவரை நிறைவேற்றது. Thank you.